So good evening students. Today we will see the current affairs analysis dated from 3rd November 2023. The first article related to the blue flag certificate. So blue flag certificate பொறுத்த வரைக்கும் it's a non-profit organization. FE அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன். It is called as Foundation for Environment Education. So அவங்க தான் இது வந்து the certification முதல்ல ஸ்டார்ட் பண்ணது it was started during 1981. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸோட பீச்சஸை வந்து சர்டிஃபை பண்ணுறது தான் இதோட மெயின் மோட்டிவ். க்ளீன் பீச்சஸை வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணாங்க. ஸோ 2000 the African country that is joined in 2001 outside the Europe, South Africa. So first country join பண்ணது. ஸோ அதுக்கு பிறகு தான் வெளியில் உள்ள கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்றத கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எது கேட்டகரியில் கொடுக்குறாங்கன்னா சேஃப்டி அண்ட் ரெகுலேஷன் ரிலேட்டட் டு க்ளீன் பொல்யூஷன்ஸ், இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் ப்ராப்பராக இருக்குது. பீப்புளை வந்து என்வாயர்மெண்ட் ரிலேட்டடாக எஜுகேட் பண்ணியிருக்காங்க, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்படின்றப்போ ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், அந்த பீச் வந்து ரொம்ப பியூராக இருக்கணும், பொல்யூட்டடாக இருக்கக்கூடாது. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ட்ரெஸ் சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸ், பாத்திங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எந்த பீச்சுமே வந்து சர்டிஃபை பண்ணப்படலை. ஆனால் ஆல்ரெடி கொடுத்தது த கொனார்க் பீச், த ஃபஸ்ட் பீச் கிவன் இன் இந்தியா. பூரியோட கொனார்க் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய பூரி பீச் இஸ் த ஃபஸ்ட் பீச் which was given blue flag certification. அதுக்கு பிறகு 12 பீச் கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்டன் பீச், ஒடிசா, சிவராஜ்பூர் பீச், ஸோ டிஸ்பிளேட். ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி ஃப்ரம் த பிடிஎஃப். நான் எல்லாத்தையும் ரீட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இந்த பீச்சஸ் எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 பீச்சஸ். கட்மத் அப்படின்ற பீச் லக்ஷதீப்போடது லாஸ்ட்டாக கொடுத்தது. ஸோ இவ்வளோ பீச்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன். ஸோ ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷனை பொறுத்தவரை இட்ஸ் ஈகோ லேப். ஸோ ஈகோ மார்க் வந்து கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக அந்த பீச் வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம், டூரிசம் வந்து அதிகமாக வரும், அண்ட் த டெவலப்மெண்ட் வில் ஹேப்பன் இன் தோஸ் சர்டிஃபைட் பீச்சஸ். ஸோ அதன் மூலமாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் இந்தியன் கவர்மெண்ட் இதை இனிஷியேட் பண்ணுற லைக் க்ளீன் பீச்சஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக பீச் என்வாயர்மெண்ட் அஸ்தட்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் பீம்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அபாய்ட் பொல்யூஷன்ஸ், தென் ப்ரமோட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இன் த பீச், அப்புறம் ப்ரொடெக்ட் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம், கோஸ்டல் ஈகோசிஸ்டம். ஸோ இது அடிப்படையில் எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் இதை கேட்டகரி மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன். இதில் மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படி எதுவும் கிடையாது. இந்த சர்டிஃபிகேஷன்ன்றது இட்ஸ் அ ஈகோ மார்க், ஒரு ட்ரேட் மார்க் மாதிரி, அக்மார்க் முத்திரை மாதிரி. சரியா? தட்ஸ் ஆல். The next article related to the carbon border adjustment tax. Adjustment tax. ஸோ இது என்ன அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குள்ளாடி எந்தெந்த கண்ட்ரீஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்க, இப்போ அயர்ன், ஸ்டீல் இந்த மாதிரியான பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்குள்ளாடி இந்த பொருள் வருது அப்படின்னா இட்ஸ் அ கார்பன் இன்டென்சிவ். அப்படின்னா இதில் நிறைய கார்பன் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இது தயாரிக்கிறதுக்கு, கார்பன் பொல்யூஷன்ஸ் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி டேக்ஸ்ட். அதான் அந்த எக்ஸ்ட்ரா டேக்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா எமிஷன் ட்ரேடிங் சிஸ்டம். இந்த ஃபண்டிங் வந்து யூரோப்பியன் யூனியனோட குளோபல் வார்மிங்கான, ஸோ குளோபல் வார்மிங் ரெடக்ஷனுக்கு, எனர்ஜி டிரான்சிஷனுக்கு வந்து பயன்படுத்தப்படும் இந்த ஃபண்டு. ஸோ இந்த டேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெவலப்டு கண்ட்ரீஸ் கேன் அவங்களுக்கு பெரிய இஷ்யூஸ் இருக்காது. ஆனால் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா who are exporting lot of steel inside யூரோப்பியன் கண்ட்ரீஸ், கார் மேனுஃபேக்சரிங்கில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தான் ரொம்ப டாப். ஸோ அப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஸ்டீல் அதிகமாக ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கண்ட்ரீஸுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்லி நம்ம ஸ்டீலுக்கு அதிகமான டாக்ஸேஷன் வரும். அதன் மூலமாக நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து காஸ்ட்லியராக இருக்கும், அதனால் வாங்க மாட்டாங்க அங்கேருந்து. தட்ஸ் அ இஷ்யூ அபவுட் தி கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்ஸேஷன். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். ஸோ இது வந்து இந்தியா வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி FATF
ஓட ரிப்போர்ட், தட் இஸ் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் FATF ஓட ரீசன்ட் ரிப்போர்ட், தட் இஸ் வயலண்ட் க்ரௌட் ஃபண்டிங் ஃபார் டெரரிசம் ஃபினான்சிங் ரிப்போர்ட். அதில் என்ன அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா PFI வந்து க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக டெரரிசத்துக்கு ஃபண்டிங் சேர்த்துருக்காங்க, கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற FATFோட ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் நாட் மை ரிப்போர்ட், ஸோ பி காஷியஸ். தென் FATFை பொறுத்த வரைக்கும் 1898 இட் வாஸ் கிரியேட்டட். 39 மெம்பர் கண்ட்ரீஸ் இதில் இருக்காங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, லைக் மணி லாண்ட்ரிங்கை வந்து தடுக்கிறதுக்காக. 2001 when the attack happened, சரி, அட்டாக் நடந்தப்போ 2001 யூஎஸோட அட்டாக் 9/11 அட்டாக் நடந்ததுக்கு பிறகு டெரரிசம் ஃபண்டிங்கையும் வந்து காம்பேக்ட் டெரரிசம் ஃபண்டிங் அப்படின்ற வேர்டையும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக டெரர் ஃபண்டிங்கையும் மணி லாண்ட்ரிங்கையும் தடுக்கிறதுக்கான ஆர்கனைசேஷன் தான் FATF. 39 countries ஆர் மெம்பர். OECD ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸில் அது செயல்பட்டு இருக்குது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் OECD தான். OECDயில் 34 countries, இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் திஸ் குரூப். ஆனால் FATFல we are the member. FATFல இருக்கக்கூடிய countries they need to obey by the order of the FATF. அந்த ரெகுலேஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மணி லாண்ட்ரிங் மூலமாக டெரர் ஃபினான்சிங், கருப்பு பணம் மூலமாக அது வெள்ளையாக்கப்பட்டு டெரர் ஃபண்டிங்கை தடுக்கிறதுக்கு, இல்லைன்னா கருப்பு பணம் டைரெக்டாக டெரர் ஃபண்டிங்கை வந்து லைக் ஊக்குவிக்கிறது, இல்லைன்னா ஃபண்டிங் பண்ணுறதை தடுக்கிறதுக்கான ஆர்கனைசேஷன் தான் இது. சரியா? ஸோ இப்போ இவங்க கொடுத்த ரிப்போர்ட், இட் இஸ் ரைசிங் தி ஐப்ரோஸ் ஆஃப் இந்தியன் பீப்புள், பிகாஸ் PFI அப்படின்ற இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. இட்ஸ் இஸ்லாமிக் கேட்டகரியில் உருவாக்கப்பட்டது தான். அதில் க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக நிறைய ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு டெரரிஸ்ட் ஃபண்டிங்காக அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ வி நீட் டு வெயிட் அண்ட் சி த ரியாக்ஷன் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ FATFை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ பிளாக் லிஸ்ட் அண்ட் கிரே லிஸ்ட், 2 லிஸ்ட் இருக்கும். ரொம்ப அதிகமாக டெரரிசம் ஃபண்டிங் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் இட் வில் பி புட் இன் தி கிரே லிஸ்ட். அப்புறம் வார்னிங் கொடுப்பாங்க, அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கலை, டெரர் ஃபினான்சிங்கை தடுக்கிறது ஆக்ஷன்ஸ் எடுக்கலை அப்படின்னா பிளாக் லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பிளாக் லிஸ்ட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் ஈரான், நார்த் கொரியா அண்ட் தென் ஒன் மோர் கண்ட்ரிஸ் ஆல்சோ இது மியான்மர் வந்து ரீசெண்டாக ஆட் பண்ணப்பட்டது. நார்த் கொரியா, ஈரான் அண்ட் மியான்மர். ஸோ பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்டில் இருந்தாங்க, இப்போ அவங்கள ரிமூவ் பண்ணியாச்சு பிகாஸ் தே ஒபேட் தி ஆர்டர். FATF கொடுத்த கண்டிஷன்ஸ் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க, அதனால் கிரே லிஸ்ட்டில் வைக்கப்பட்டுச்சு, அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப என்டேஞ்சரில் இருக்குது. டுடே இஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் டே, November 3rd. ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் we having UNESCO based Man and Biosphere Reserve program. MAB அப்படின்றது it was like created in the year 1987 நினைக்கிறேன். சரி. ஸோ யுனெஸ்கோவோட MAB ப்ரோக்ராம், மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம், இட்ஸ் அ ரிசர்ச் பேஸ்ட். பயோடைவர்சிட்டியை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கான எஃபோர்ட். வேர்ல்டு லெவலில் கிட்டத்தட்ட 300க்கு அதிகமான பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை வந்து கன்சர்வேஷன் இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. there are total 748 biosphere reserve. அதில் MAB ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18 இருக்குது. அதில் 10 தான் பயோஸ்பியர் ரிசர்வ் MAB ப்ரோக்ராமில் இருக்குது. we having lot of biosphere reserve. பயோஸ்பியர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் it was created 1972. it is under the created under the state அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை நோட்டிஃபை பண்ண முடியும். நேஷ்னல் பார்க்கு அப்புறம் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இது ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் பொறுத்தவரைக்கும் இட் வில் பி ஹேவிங் அ கோர் ஏரியா அண்ட் தென் பஃபர் ஏரியா அண்ட் தென் தேர் வில் பி அ ட்ரான்சிஷன் zone. ஸோ கோர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃப்ளோரா அண்ட் ஃபோனாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ நேஷ்னல் பார்க்ஸும் சில வேலை இதுக்குள்ளாடி இருக்கும், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இதுக்குள்ளாடி இருக்கும். எக்ஸாம்பிள் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ், it has Bandipur National Park and then Wayanad Wildlife Sanctuary, நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வில் இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்கும்.
கோர் ஏரியாவில் சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் இது மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. பீப்புள் மூவ்மெண்ட்டை இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இண்டிஜினஸ் பீப்புள் ஹூ ஆர் செட்டில் தே வில் பி அலோவ்ட் டு ஸ்டே தேர். நேஷ்னல் பார்க்ஸ் இருந்துச்சுன்னா ஹியூமன்ஸ் டூரிசம் அலோவ்ட், அதர்வைஸ் நோ. சரியா? ஸோ டூரிசம் இஸ் டோட்டலி லைக் ப்ராகிபிட்டட் இன் திஸ் ஏரியா. பயோஸ்பியர் ரிசர்வ்க்குள்ளாடி யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பீப்புள் ஹூ ஆர் செட்டில்ட் இன் தோஸ் ஏரியா, ட்ரைபல் பீப்புள், they will be allowed in the biosphere reserve. ஸோ எதுக்கு அப்படின்னா ஃப்ளோரா அண்ட் ஃபோனாவை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக. நேஷ்னல் பார்க்கை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் ஸ்பீஷீஸை, பர்டிகுலர் அனிமலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இது வைல்ட் லைஃப் சாங்சுரின்றது ஸ்பீஷீஸ், திஸ் இஸ் ஃபார் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா போத். சரியா? ஸோ இட் வாஸ் லிஸ்டட் இன் தி பயோஸ்பியர் ரிசர்வ் கேட்டகரி. பயோஸ்பியர் ரிசர்வ் இந்தியாவில் கன்சர்வேஷன் பண்ணுறது. வேர்ல்டு லெவலில் வி ஹேவிங் யுனெஸ்கோவோட MAB ப்ரோக்ராம், மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம். இதோட பர்பஸ் நான் உங்களுக்கு சொன்ன ரிசர்ச் அண்ட் லைக் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி பயோடைவர்சிட்டி. ஸோ அது ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இந்தியா பொறுத்தவரையும் வி ஹேவிங் பயோஸ்பியர் ரிசர்வ், அதில் 10 பயோஸ்பியர் ரிசர்வ் அண்டர் தி MAB ப்ரோக்ராம். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பயோஸ்பியர் ரிசர்வ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், கன்சர்வேஷன் எஃபோர்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஆனால் நிறைய பயோஸ்பியர் ரிசர்வ் இன் டேஞ்சர் அப்படின்னு சொல்லப்படுது. Huge biosphere reserves are in threatened by anthropogenic effect. Peopleனால அதிகமாக பாதிக்கப்படுது, ப்ராப்பராக இது மெயின்டைன் பண்ணப்படலை அப்படின்றத ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இன் இந்தியா 2022. ஸோ ரீசன்ட் ரிப்போர்ட் மத்திய அரசோடது, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். கிட்டத்தட்ட 2022ல் 4.61 lakh ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்குதா சொல்லப்பட்டிருக்கு. அதில் இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து 1.68 lakh. ஸோ இது இந்த டேட்டாஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நாட் தட் மச். ஆனால் தெரிஞ்சிருக்கணும், மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரோட் சேஃப்டிக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றது. இந்த 4,61,312 ஆக்சிடென்ட்ஸில் இறந்தவங்க 1,68,491 லைவ்ஸ். அது மாதிரி 4,43,366 பீப்புள் வந்து இன்ஜோர்ட் ஆகிருக்காங்க இந்த ஆக்சிடென்ட்னால் பாதிக்கப்பட்டவங்க, இவங்களோட டேட்டா. அது மாதிரி தமிழ்நாடு இஸ் த ஹையஸ்ட் ஆக்சிடென்ட்ஸில் 64,105 ஆக்சிடென்ட்ஸ். இட் இஸ் இன்க்ரீஸிங், 15% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லப்படுது. இந்தியன் கவர்மெண்ட் இல்லைன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம்னா, தெர் இஸ் அ பிரேசிலியா டிக்ளரேஷன். இந்த டிக்ளரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிரேசிலியா டிக்ளரேஷன். ஸோ ஆன் ரோட் சேஃப்டி SDG கோல் 3.6, SDG கோல் 3.6 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 3.6 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு half ஆஃப் தி ரோட் ஆக்சிடெண்ட்டை 2030க்குள்ளாடி ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த இனிஷியேஷன். சரியா? 2030க்குள்ளாடி we need to stop half of the road accidents அப்படின்றது தான் இதில் அக்ரிமெண்ட். இந்த டிக்ளரேஷன் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் தெர் இஸ் அ இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, தெர் இஸ் அ சுகத் யாத்ரா 1033 இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் சுகத் பாட்ஹோல்ஸ், நேஷ்னல் ஹைவேஸில் ரோடு வந்து மோசமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ண ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ யூ கேன் அப்லோட் இட் நேஷ்னல் ஹைவேஸில், நாட் இன் த ரோடு ஸ்டேட் ஹைவேஸ். அப்புறம் நேஷ்னல் ரோட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். டேட்டா பேஸ் ரிலேட்டட் எந்தெந்த ஏரியா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணப்படணும், ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா, அதெல்லாம் சைன்ஸ் வைக்கிறது. இதெல்லாமே எஜுகேஷனிங் தி பீப்புள் அண்ட் தென் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ராப்பர் மோட்டார் வெஹிக்கிள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 ஆக்டை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இதன் மூலமாக ரோடு ஆக்சிடென்ட்ஸை வந்து குறைக்க முடியும். ஆனால் ஹாஃபாக குறைக்க முடியுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க். ஏன்னா 1.68 lakh டெத், 4 lakhக்கு மேலே ஆக்சிடென்ட்ஸ், அதை பாதியாக கம்மி பண்ணுறது இட்ஸ் நாட் பாசிபிள் இன் அ ஷார்ட் டியூரேஷன். ஸோ அதுக்கு இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணப்படணும் அப்படின்றதும் இந்த ஆர்டிக்கிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேஃப்டி சமிட் 2023. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நடத்தப்பட்ட ஃபஸ்ட்டு சமிட். அதில் ஒரு டிக்ளரேஷன் சைன் பண்ணியிருக்காங்க, பிளட்ஸ்லி டிக்ளரேஷன். பிளட்ஸ்லி பார்க், தட் இஸ் யூகேல ஒரு பார்க் ஏரியாவில் கண்டக்ட் பண்ண, அந்த ஏரியா வந்து பிளட்ஸ்லி பார்க். ஸோ அந்த பார்க்கில் தான் கண்டக்ட் பண்ணப்பட்டு பிளட்ஸ்லி டிக்ளரேஷன்னு பேர். இட் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்றத இதுக்கு மேலே வேறு கேட்க மாட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் இந்தியா உட்பட யூகே கிட்டத்தட்ட 28 கண்ட்ரிஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ்
அண்ட் கவர்மெண்ட் சைடில் இருந்தும் மெம்பர்ஸ் டெலிகேஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்து இட்ஸ் அ மிஷின் லேர்னிங். நம்ம பிஹேவியரை லேர்ன் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையானதை கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வாட் ஃபேஸ்புக் சாட்பாட் அப்படின்னு இருக்கும். நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி பதில் கொடுக்கும். இப்போ ரயில்வேல தெர் இஸ் அ சாட்பாட் யூ கேன் ஆஸ்க் யுவர் குவரிஸ் உங்கள் டேட்டாஸ் ரிலேட்டடாக. இப்போது எல்லா கம்பெனிஸும் வச்சுருக்காங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில். நீங்கள் உங்களோட கேள்விகளை பதிவு பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரியான ரிப்ளை கொடுக்கும். அது யாரை காண்டாக்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ற. ஸோ இதெல்லாம் மிஷின் லேர்ன்ட். கஸ்டமர்ஸ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரியான பதில் கொடுக்குறது. ஸோ இட் வாஸ் ப்ரோக்ராம்டு ஃபார் தட். ஸோ இது சாட்பாட் அப்படின்றது இட்ஸ் அன் எக்ஸாம்பிள். சாட் ஜிபிடி இஸ் அன் எக்ஸாம்பிள். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரியான டேட்டாஸை வந்து கொடுக்கும் அது. இப்போ நீங்கள் ஒரு லெட்டர் ரைட்டிங் கொடுக்குறீங்கன்னா அந்த லெட்டர் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், உங்கள் யூபிஎஸ்சி கொஸ்டினை நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா அது கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த கொஸ்டினை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுக்கும். யூ கேன் யூஸ் சாட் ஜிபிடி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நல்ல பர்பஸுக்கு பயன்படுத்த முடியும், கெட்ட பர்பஸுக்கு அதிகமாக இது யூஸ் ஆகும் அப்படின்றது. ஸோ தப்பான வழியில் பயன்படுத்துறது, ப்ரைவசி, நம்ம டேட்டாஸ் அதிகமாக அது எடுக்குது அப்படின்றது. ஸோ இட் வில் அஃபெக்ட் அவர் ப்ரைவசி. நம்மளோட மூமெண்ட்ஸ் எல்லாமே அது கண்காணிக்க ஆரம்பிக்கும், நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ற கண்காணி. ஸோ அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இட் கேன் கண்ட்ரோல் லைக் பீப்புளோட பிஹேவியரில் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃபியூச்சரில் அப்படின்றது. நமக்கு என்ன தேவைன்றது அது முன்னாடியே கொடுக்குறது. ஸோ நம்மளை லேசினஸ் ஆக்குறது, அது மாதிரி நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்ற டேட்டாஸை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக பிரயோஜனம், அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் மேக்கிங்காக இருந்தாலுமே அது நம்மளோட ப்ரைவசி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது தெரிகிறது. ஸோ இதெல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் இட்ஸ் அ த்ரெட். ஸோ அதை வந்து சேஃப்டி பண்ணப்படணும். தட்ஸ் அ ப்ரைவசி சிஸ்டம் பயாஸ்ட். அப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஈஸியாக திருட முடியும் டேட்டாஸை. நம்ம என்ன வேணுன்றதை நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். கோடிங்ஸ், சாஃப்ட்வேர் கோடிங்ஸ், இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் கோடிங் பண்ண தெரியாதவங்க இதில் போட்டால் போதுமா, சாஃப்ட்வேர் கோடிங்ஸ் எல்லாம் வருது, அப்படியே காப்பி பேஸ்ட், ஒர்க் இஸ் சிம்பிள். இது சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. அப்போ இன்டெலெக்சுவல் இன்னொரு கம்பெனியோட அவங்க பண்ணியிருக்கக்கூடிய கோடிங்ஸை வந்து காப்பி பண்ணுறாங்க. ஸோ ட்ரேட்மார்க் ரைட்ஸ் இதெல்லாமே பாதிக்கப்படும், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஆர்டிஃபிஷியல். இதை கண்ட்ரோல் பண்ணால் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிவில் சொசைட்டி கவர்மெண்ட் கம் டுகெதர் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த பிளஸ்வி டிக்ளரேஷன். ஸோ இதில் என்னென்ன அப்படின்றது நான் டீட்டெயிலாக லைட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி த பாயிண்ட்ஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி பிரிட்டிஷ் அகாடமி புக் ப்ரைஸ். நந்தினி தாஸ், இந்தியன் ஒரிஜின் ரைட்டர், அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. குளோபல் கல்ச்சரல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த புக்குக்கு தான் ரிலேட்டட் டு த ஃபஸ்ட் அம்பாசிடர், பிரிட்டிஷ் அம்பாசிடர் ஹூ கேம் டு இந்தியா. அதுக்கு பிறகு இந்தியாவோட கல்ச்சர், இந்தியாவோட பிரிட்டிஷ் லைக் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்டாக. இட்ஸ் நாட் அ ஃபிக்ஷன் புக். ஃபிக்ஷன் புக்கு இவங்க கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால தான் இது இந்த அவார்டு வந்து இட்ஸ் ஃபார் அ லிட்ரரி பர்பஸ் அதர் தேன் ஃபிக்ஷன் கேட்டகரி இல்லாத புக்ஸுக்கு வந்து கொடுக்கப்படக்கூடியது. ஸோ அதுக்கு வந்து இந்த மேடமுக்கு இந்தியன் ஒரிஜின் மேடம், ஷீ இஸ் நாட் அன் இந்தியன், சரியா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். அந்த லிட்ரரி அவார்ட்ஸ் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நோபல் ப்ரைஸ் ஆன் லிட்ரேச்சர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரவீந்திரநாத் தாகூர் வாங்கியிருக்காரு. அது மாதிரி இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ், எந்தெந்த நாவல்ஸ் லிட்ரரி புக்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது அந்த இது கொடுக்குறாங்க, புக்கர் ப்ரைஸ் அப்படின்றது. தென் புலிட்சர் ப்ரைஸ், தட் இஸ் ரிலேட்டட் டு தி வேரியஸ் ஃபீல்ட்ஸ் கேட்டகரி ரைட்டிங்ஸ். ஸோ அதுக்கு வந்து கொடுக்கப்படுது. ஸோ இதெல்லாமே ரிலேட்டட் டு லிட்ரரி அவார்ட்ஸ் இன் தி இன்டர்நேஷ்னல். புலிட்சர் ப்ரைஸ் வந்து இந்தியா அவார்டு, சரியா? ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் இஷ்யூ. மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்றது WTOட 1994 when GATT was gone and WTO ஆர்கனைசேஷன் வரும்போது ஆர்டிகிள் 1 ஆஃப் த ஆர்கனைசேஷன் there is a concept called as most favored nation. இப்போ இந்தியா வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் WTO. 164 countries இருக்காங்கன்னு நினைக்கிறேன் WTO பொறுத்த வரைக்கும். 164 countries are there. இந்த 164 countries, இந்த 164 countryல ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு MFN ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 162 கண்ட்ரிஸுக்கும் அதே ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்கப்படணும். டிஸ்கிரிமினேட் பண்ணால் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ரூல்ஸ். ஸோ தட்ஸ் அபவுட் அதில் MFN ஸ்டேட்டஸ்ன்னு அதுதான் MFN ஸ்டேட்டஸ். அப்போ MFN ஸ்டேட்டஸை வயலேட் பண்ணும்போது இட் கேன் பி சூட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் தெர் இஸ் அ கேசஸ்.
ஸோ அதை வந்து அதனால தான் இது நியூஸில் வந்திருக்கு. தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி, ஸோ தட்ஸ் ஆல். So that's all about the current affairs. Now we will move on to the MCQs. Okay, first question with reference to the deep ocean mission, which of the following statement is are correct? Options are statement number 1, the mission is implemented by the Ministry of Earth and Sciences. Statement number 2, it aims to develop technologies for deep sea mining and manned submersible to carry 3 people to the depth of 10,000 meters in the ocean. So select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, consider the following statements regarding the Food Safety Standards Authority of India. FSI was established as a statutory body in 2006. First statement. Second statement, Ministry of Consumer Affairs, Food and Public Distribution is the administrative ministry of FSI. Statement number 3, the Heart Attack Rewind is the first mass media campaign of FSI. So which aim to support FSI target of eliminating trans fat in India by 2022. So how many of the above statements these are not correct? Sorry, these are correct, na? These are correct. So options are A, only one statement is correct. B, 2 statements are correct. C, all the 3 statements are correct. D, none of the above statements are correct. So how many of these statements are correct அப்படின்றதா இந்த ஸ்டேட்மெண்ட்ல வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. Question number 3, with respect to the maritime security mechanism in India, consider the following statement. Statement number 1, coastal security of India is governed by 3-tiered structure of Indian Navy patrols, that is international maritime boundary line. Statement number 2, Indian Coast Guard is mandated to do patrolling and surveillance up to 200 nautical miles. 3, the state coastal and marine police have the jurisdiction up to 12 nautical miles from the coast. How many of the above statements these are correct? Options are A, only 1 statement is correct. B, only 2 statements are correct. C, all the 3 statements are correct. D, none of the above statements are correct. Question number 4, consider the following statements regarding the UNESCO Creative Cities Network. Statement number 1, it lists cities which focus on creativity and cultural industries in the development plans. Statement number 2, it has recognized Ladakh in India under the gastronomy category. So which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5, consider the following statements. Statement number 1, El Nino years in India have witnessed extreme heat and below normal rainfall levels during monsoon. Statement number 2, La Nina years are known to favor India's northeast monsoon. Statement number 3, Indian hurricanes and cyclones have frequently occurred in the Atlantic Ocean and Bay of Bengal during the La Nina years. So how many of the above statements these are correct? Options are A, 1 only 1 statement is correct. B, only 2 statements are correct. C, all the 3 statements are correct. D, none of the above statements are correct. So that's all. Now we will move on to the answer for the yesterday's. So question number 1, answer is B, that is labor economy. Question number 2, the answer is A. Question number 3, the answer is B. Question number 4, the answer is C. Question number 5, the answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.